பிரைஸ் லார்ட். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட ஒரு சத்தியத்தின் மூலமாய் பேச விரும்புகிறாருங்க. அதாவது நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய சிந்தையை ரொம்ப கவனமா காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அநேகரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. நான் என்ன வார்த்தை என்று சொல்லி அதை வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? அப்ப இருதயத்தையும் சிந்தையையும் இயேசு ஒன்றா பார்க்கிறாரு, ஒரே மாதிரி பார்க்கிறாரு. அப்ப சிந்தனையில இயேசு கிறிஸ்துவ தவறாய் சிந்தித்த மனிதர்களை பார்த்து கேட்ட கேள்வி, சிந்தனையில இயேசுவை அற்பமாய் தூஷித்த, எதுல சிந்தனையில தூஷித்த மனிதர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. நீங்க ஏன் இப்படி இருதயத்துல நீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு காரியத்தை என்ன சொல்வார் இயேசு, பொல்லாத சிந்தனை ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். தீட்டு என்பது அசுத்தம். பொல்லாத சிந்தனை உள்ள மனுஷன் யார் அப்படின்னா அசுத்தமான மனுஷன் என்று சொல்லி இயேசு சொல்றாரு. கர்த்தர் ஒரு இடத்துல என்ன சொல்வார் அப்படின்னா, அவரே சொன்ன வார்த்தை, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய நானும் இருதயத்தை பார்க்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்ல விரும்புறேன். தாவீது தேவனிடம் என்ன வேண்டுவார் தெரியுமா? என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், உமக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய சிந்தனைகள் என்னிடம் இருக்கும் என்று சொன்னால் அந்த சிந்தனை எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு நல்ல வழியிலே நடத்தக்கூடிய சிந்தையை எனக்கு தாங்க. நல்ல கவனிங்க, ஒரு மனுஷனுடைய சிந்தை நல்லதா இருக்கும் என்று சொன்னால் தேவன் பார்வையிலே அவனுடைய செயல்கள் எல்லாமே தேவனுடைய பார்வையிலே நல்லதாக தான் இருக்கும், இல்லையா? இன்றைக்கு தேவன் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். நம்மை அவர் எதை பார்த்து நேசிக்கிறார் தெரியுமா? நம்முடைய சிந்தையை பார்த்து நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். God bless you.